ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்களோட அஜய். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொக்கும் நண்டும். அது ஒரு சிறிய குளம். அந்த குளத்தின் அருகே கொக்கு ஒன்று வசித்து வந்தது. அந்த கொக்கு குளத்தில் உள்ளே மீன்களை பிடித்து சாப்பிட்ட உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது. நாளாக கொக்கிற்கு வயதாக ஆரம்பித்தது. அதனால் முன்பு போல மீன்களை அவ்வளவு சுலபத்தில் பிடித்த சாப்பிட முடியவில்லை. இதன் காரணமாக சில சமயங்களில் அது பட்டினி கிடக்க நேர்ந்தது. இந்த பசியினை போக்க என்ன செய்யலாம் என யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு திட்டம் வகித்தது. அந்த குளத்தில் மீன்கள் மட்டும் இல்லாத நண்டுகளும் தவளைகளும் வசித்து வந்தன. ஒரு நாள் காலை அந்த குளத்தின் அருகே கொக்கு கவலையுடன் நின்று கொண்டிருந்ததை இதை கவனித்த நண்டு அதன் அருகே சென்றது. கொக்கு மாமா, இது காக்க கவலையோட நிற்கிறீர்களே, உடம்பு சரியலாய், உடம்பெல்லாம் நல்லத்தான் இருக்கு. அந்த விஷயத்தை கேள், மனசுதான் சரியில்லை. அப்படி என்ன விஷயத்தை கேள்விப்பட்டே கொக்கு மாமா? இந்த குளம் இருகெல்ல, இதை மண்ணை போட்டு முடிட்டு இதில் செடியெல்லாம் வெடிக்கப் போகின்றலாம். உனக்கும் எனக்கும் எந்த பரிசையும் இல்லை. எந்த குளத்திலே இருக்கிற மீன் தம்பிகளை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த பேச்சுகளை குளத்திற்கிருந்து கேட்ட கொண்டிருந்த மீன்கள் வருத்தப்பட்டன. அவை உடனே கூட்டமாய் குளக்கரைக்கு வந்தன. கொக்கு அண்ணா, நீ நண்டுகிட்டே சொன்னதை நாங்கள் கேட்டோம். எங்களை நீதான் எப்படியாவது காப்பாற்றணும். கொக்கு யோசித்த போல நடித்தது. இங்கேருந்து ரொம்ப தொலைவிலே ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தில் யார் நினைச்சாலும் மண்ணை போட்டு அவ்வளவு சுலபத்திலே மூட முடியாது. நான் நினைச்ச உங்களையும் அந்த குளத்திலே கொண்டு போய் விடலாம். இது ஒன்றுதான் நல்ல வழியே எனக்கு தோணுது. அண்ணா, தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது காப்பாற்றுதுணை. மீன்கள் கொண்டிடம் கெஞ்சன. நீங்கள் அவசரப்பட்டு கூடாது. ஒரு தடவுக்கு 2 பேச்சுகளை தான் என்னால் கொண்டு போக முடியும். எனக்கும் வயசாயவில்லையா? மீன்கள் இதற்கு சம்மதித்தன. கொக்கு தனது ஆள்கால் 2 மீன்களை எடுத்துக்கொண்டு பறந்தது. ஆனால் சொன்னபடி மீன்களை வேறொரு குளத்தை கொண்டு செல்லவில்லை. ஒரு பாறை மீது அவல்களை வைத்து சாப்பிட்டது.
இப்படவே ஒவ்வொரு முறையும் பசிக்கும்போது கொக்கு குளத்திலிருந்து மீன்களை பிடித்து சென்று சாப்பிட்டது. இப்படியே எல்லா மீன்களும் அந்த கொக்கு சாப்பிட்டு விட்டது. கடைசியாக நண்டு மட்டும் மிஞ்சியது. நண்டும் அந்த குளத்தை விட்டு புதிய குளத்தை செல்ல ஆசைப்பட்டது. கொக்கு மாமா, என்னையும் அந்த குளத்திற்கு நீ கொண்டு விட்டேன். கொக்கிற்கு ரொம்ப நாளாக நண்டை சாப்பிட வேண்டுமென்று ஆசை. எனவே கொக்கு நண்டை தூக்கி செல்ல சம்மதித்தது. கொக்கு தன்னை தூக்கி செல்கிறேன் என்று சொன்னது. நன்றி மகிழ்ச்சி அளித்தது. அது கொக்கின் முதுகில் அமர்ந்தது. கொக்கின் கழுத்தை பிடித்து கொள்ள கொக்கு பறக்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் பறக்க நண்டு கொக்கிடம் பேச ஆரம்பித்தது. கொக்கு மாமா, ரொம்ப நேரமா பறக்கிறீங்க, குளத்தை காணுமே. இதை கேட்ட கொக்கு சிரித்தது. அந்த பாறைப்பகுதி வந்ததும் கொக்கு கீழே இறங்கி ஆயுதமானது. நண்டு தம்பி கீழே பாரு தம்பி. நண்டு கீழே பார்த்தது. நிறைய மீன் முட்டைகள் காணப்பட்டன. நான் சொன்னதெல்லாம் பொய். மீன்களை இங்கே கொண்டு வந்து சாப்பிட்டேன். உன்னையும் இப்பை போகிறேன். இதை கேட்ட நண்டு கோபமாயிருந்தது. உடனே அது கொக்கின் கழுத்தை பிடித்து தன் கொட்களால் நெரிக்க ஆரம்பித்தது. கொக்கு கெஞ்சியது. ஆனால் தன்னையும் மீன்களும் ஏமாற்றி கொக்கு அது மன்ன விரும்பாமல் கழுத்தை நெருக்கி சாகடித்து விட்டது. தேங்க்யூ.